விருதுநகர், கோவில்பட்டி, சாத்தூர் சுத்துவட்டாரத்துல மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த காய் ஏன் மற்ற மாவட்டத்திலையும் சென்னைக்கும் இது கிடைக்க மாட்டேதுன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இந்த வீடியோல சென்னை மக்களுக்கு கிடைக்கவே கிடைக்காத ஒரு காயை பத்தி தான் சொல்ல போறேங்க. நீங்க பாவக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதலைக்காய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொடியா வளர்ற இந்த அவரைக்காய் எங்க ஊர்கள்ல ரோட்டுக்கு சைட்லயும் அங்கங்க காடுகள்லயும் வளர்ந்து கிடக்கும். ஒன்ஸ் செடியில இருந்து பறிச்சிட்டீங்கன்னா இது மேக்சிமம் 2 டேஸ்க்கு தாங்க இருக்கும். 2 டேஸ்க்கு அப்புறம் இந்த காய்கள் எல்லாமே வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் இந்த காயை எங்கேயுமே எக்ஸ்போர்ட் பண்றது இல்ல. பாவக்காய் பிடிக்காதவங்களுக்கு இதுவும் பிடிக்காம போக சான்சஸ் இருக்கு. பட் எனக்கு பாவக்காவும் ரொம்ப பிடிக்கும். இந்த அதலைக்காய் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இது பார்க்க பாகக்காய்க்கு சிமிலரா தாங்க இருக்கும். இதான் பாகக்காயும் இதையும் பக்கத்துல வைக்கிறேன். டிஃபரன்ஸ் பாருங்க. முழுமையா இந்த காயில எந்தெந்த பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஆனா கூட இப்போ வரைக்கும் கண்டுபிடிச்சது என்னன்னா ஆன்டி கேன்சராகவும், ஆன்டி பயோட்டிக்காவும், அது மட்டும் இல்லாம சுகருக்கு ஒரு பெஸ்ட் மெடிசனாவும் இந்த காய் இருக்கு.